அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாண்டியம்மாளுங்க. எனக்கு சொந்த ஊர் மதுரை. பல கனவுகளோட டிரான்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்தேன். வந்தது பிறகு எல்லாரும் போல முயற்சி பண்ணும்போது தோத்து போயிடுவோமோன்ற பயம் எல்லாத்துக்குள்ள எப்படி இருந்துச்சோ அதே போல் எனக்கும் நிறைய பயம் இருந்துச்சு. வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வரும்போது ஒரு எனக்கு உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு 2 குழந்தைங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மருந்து கம்பெனியில் வேலை, மாதம் 3000 ரூபா சம்பளத்துக்கு. வீட்டுக்கு பக்கத்தில் அடுத்த தெருவில் மருந்து கம்பெனியில் வேலை. அதுக்கடுத்து ஒரு 2 தெரு தள்ளி குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூலு, வீடு, அந்த வேலை, 2வது குழந்தைங்களோட ஸ்கூலு, திருப்பி அந்த வீடு. ஸோ என்னுடைய உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த 3 தெருக்குள்ளே தான் இருந்துச்சு இந்த பிஸ்னஸ்குள்ளே வரும்போது. நான் என்னை அறிமுகப்படுத்தினவங்க என்ன யோசிச்சாங்க, நான் எதுக்கு சரியாக வருவேன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒன்று மனசுக்குள்ளே சாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறி இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஸோ அது அவங்க கண்ணில் தெரிஞ்சிச்சோ என்னவோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. வாய்ப்பை பயன்படுத்திட்டு எல்லாத்துக்கும் போல கணவரோட சப்போர்ட் கிடையாது, கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் கிடையாது, அம்மா அப்பாவோட சப்போர்ட் கிடையாது அன்னைக்கு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. 100 கிளப் ட்ரைனிங், இந்த மாதிரி பெரிய ட்ரைனிங் போகும்போது கனவுகளை விரிவுபடுத்தினாங்க. எல்லாராலையும் முடியும், நம்மளும் பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளை விரிவுபடுத்துறாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அது மேலே இலக்கு வைக்கணும், அந்த இலக்கு தீராத வெறியாக மாறணும், கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ ஆசைப்பட்டதை நம்ம இலக்காக வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து எஃபோர்ட் போட ஆரம்பித்து முயற்சி பண்ணதன் விளைவு. ஸோ நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே ஒரு நபரை கூட அறிமுகப்படுத்த முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் திணறி இருக்கேன். 3.5 மாதம் கழிச்சு தான் நான் 1000 ரூபா வருமானத்தை பார்த்துருக்கேன். அப்பேற்பட்ட நபர். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட 3000 ரூபா சம்பளத்தை வச்சு தான் வீடு வாடகை, குழந்தைங்களோட படிப்பு, எக்ஸெட்ரா எல்லா செலவும் அந்த 3000 ரூபா சம்பளம் தான். அப்போ நான் வேலையை விட்டுட்டு டிரான்ஸ் இந்தியாவுக்குள்ள முழுசாக என்னால் இறங்கவே முடியாது. அப்போ எனக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். நாங்கள் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் தான் மீட்டிங்கே நடக்கும். அப்போ அந்த நைட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய லேடிஸ்க்கு நிறைய தடை இருக்கும். அப்போ இந்த நைட் நேரத்தில் இருக்கக்கூடிய மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு 3.5 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 1000 ரூபா செக் வாங்குறதுக்கு எனக்கு இல்லை, ஒரு 3 பேரை அறிமுகப்படுத்துறதுக்கு திணறி தடுமாறி தான் அந்த 3 பேரவே நான் அறிமுகப்படுத்தினேன். ஸோ ஆனால் நான் அந்த 3.5 மாதம் நின்னதே பெரிய விஷயம். நின்று ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் செக் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இறங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விடுவோமா வேண்டாமா, வேலையை விடுவோமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரே குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. லீடர் நம்பிக்கை கொடுத்தாங்க. வேலையை தூக்கி போட்டுட்டு பிஸ்னஸ்குள்ள முழுசாக இறங்க ஆரம்பிச்சு எனக்கு கீழே 3 பேரை அறிமுகப்படுத்த திணறி 3.5 மாதம் ஆன பாண்டியம்மாள் கீழே இன்னைக்கு ஒரு 25,000 நபர்கள் எனக்கு கீழே இருக்காங்க. தேங்க்யூ. அதே போல் நம்ம நிறுவனத்தில் அதிகபட்ச வருமானமாக 1,75,000 ரூபாய்க்கு மேலே அதிகபட்ச வருமானமாக ஒரு வார வருமானத்தை கிராஸ் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ்குள்ளே வரும்போது கையில் ஒரு ஃபோன் கூட கிடையாது. முதல் செக் வாங்கினதுல தான் 600 ரூபாய்க்கு நோக்கியா ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணேன். இன்னைக்கு நான் வந்த காரு 2வது காரு. ஸோ இந்த கார் நெக்ஸால் XL6 பிராண்டுங்க. எங்களை மாதிரி ஒரு குடும்பத்துக்கெல்லாம் இப்படி ஒரு காரு, இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத கனவுல கற்பனையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு 2வது காரு. முதல்ல மாருதியில் ஆல்டோன்னு ஒரு கார் வாங்கினேன், இதுக்கப்புறம் இது 2வது காரு. இன்னைக்கு இந்த காரில் இறங்குறோம்னா இது படிப்படியாக தான் நடந்துச்சு. ஸோ நிறைய கேலிகிண்டல் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கேலிகிண்டல் எல்லாருக்கும் நடக்கும். நம்ம பேக்கை தூக்கி போட்டுட்டு ஒரு நீட்டாக சாரி கட்டிட்டு வெளியில் கிளம்பிட்டாலே குரூப்பாக ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. என்னதான் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் கலெக்டர் மாதிரி ஃபோனை பேசிக்கிட்டு பேக் எடுத்து போட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் எப்போவுமே குரூப்பாக உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த குரூப்பாக உட்காந்து பேசுகிற 4 பேர் இன்றைக்கும் அதே இடத்துல தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் 4 நாடு போயிட்டு வந்துட்டேன். வெளிநாடு டூர் நான் 4 நாடு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க இன்ன வரைக்கும் அங்கேயே தான் இருந்து பேசிகிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்குமே பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை எப்படி ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோட நிலைமை, இன்றைக்கி மதுரையில் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வாடகை மட்டுமே ஒரு 40,000 ரூபா வந்துட்டு இருக்கு. நான் இதை உங்ககிட்ட சொல்லும் போது ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடினமான உழைப்பு இருக்குது. ஒரு நிறைய அவமானங்கள், நிறைய ஏமாற்றங்கள்,
நிறைய துரோகங்கள் நிறைய சொல்லலாம். யாரெல்லாம் வந்து நம்ம இவங்கெல்லாம் பிசினஸ்க்குள்ள வந்துருவாங்க, இவங்கெல்லாம் சூப்பரா பண்ணிடுவாங்க, இவங்கெல்லாம் கூட வாழ்நாள் ஃபுல்லா நம்மளுக்கு நின்றுவாங்க, சப்போர்ட்டா இருப்பாங்க, அப்படிலாம் எல்லாம் யாரெல்லாம் நினைச்சு அவங்களுக்கு பிசினஸ் சொல்லி கொடுப்போம், இவங்களை எப்படியாவது மீட்டிங் கூட்டிட்டு வந்து ஜாயின் பண்ண வச்சிடலாம் நினைப்போம். இதெல்லாம் அவங்க வராத போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்களா இருக்கும். நிறைய ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஆனா ஒவ்வொரு நேரமும் தடிக்கு விழுகும் போதும் கீழே வலிக்கு விழுகும் போதும் லீடர்ஸ் கை கொடுத்து தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லீடரோட சொல், அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை அது எந்த மாதிரி வார்த்தை நம்மளுக்கு அப்படின்னா அது ஒரு மந்திர சொல். நம்மளுக்கு லீடர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மந்திர சொல்லதான் இருக்கும். உங்க ஒவ்வொருத்தரையும் வளர்க்காம மேல இருக்க லீடரால நல்லா வந்துடவும் முடியாது, வாழவும் முடியாது. 10 பேரை கார் வாங்க வச்சா, 10 பேரை லட்சாதிபதி ஆக்கினா, 10 பேரை கோடீஸ்வரன் ஆக்கினா மட்டும்தான் இந்த இடத்துல வளரவே முடியும். அப்ப லீடரோட ஒவ்வொரு சொல்லும் நம்ம வாழ்றதுக்கு, நம்மளை வளர்க்கறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் மந்திர சொல்லுதான். அந்த சொல்ல இவதை கேட்போமா கேட்க வேண்டாமா, இது சரியா வருமானு தயவு செஞ்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவே வேண்டாம். அது உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் அசோசியேட்டா இருந்தாலும் சரி, அவங்க கம்பெனியோட டைமண்ட் மேனேஜர் எந்த போஸ்டிங்ல இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தயவு செஞ்சு கேளுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டங்க, ஒரு ஆன்மீக கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, சொர்க்கத்தை யாராவது பார்த்திருக்கீங்களா, இல்ல சொர்க்கத்தை வந்து இமேஜினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அது வந்து ஒரு ஆன்மீக கூட்டம். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் சொல்றாங்க சொர்க்கம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிறைய பூவா இருக்கும், நிறைய நல்ல அழகான தோட்டமா இருக்கும், அது நிறைய தேவதைகள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க வந்து சினிமால பார்த்த காட்சியோ இல்ல அவங்களுக்கு இமேஜினேஷன் இருக்கிற மாதிரி ஏதோ சொர்க்கம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இமேஜினேஷனை சொல்றாங்க. நான் சொல்றேன் சொர்க்கம்னா எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். டிரான்ஸ் இந்தியால சேர்ந்த நீங்க வாரத்துக்கு 50,000 ரூபாய், மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு பாருங்க, சொர்க்கம்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அப்ப சொர்க்கத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலை போயிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க, அதான் சொர்க்கமான வாழ்க்கை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, 4 பேத்துக்கு நல்லது பண்ணிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போறோம், இல்ல வேற ஏதாவது கடவுள் மேல வேற ரொம்ப பக்தியா இருந்து சொர்க்கத்துக்கு போற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சு போயிட்டா கூட, அப்பா நல்லது பண்ணாருன்னா அப்பா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். பிள்ளை தவறு பண்ணா அப்பாவோட சேர்த்து பிள்ளையும் சொர்க்கத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடவே முடியாது. பிள்ளை என்ன பண்றாரா அதைத்தான் அவர் அனுபவிச்சாகணும். ஆனா டிரான்ஸ் இந்தியால நீங்க சொர்க்கத்துக்கு அடியில உட்கார்ந்துருக்கீங்க. உங்க பிள்ளை தவறு பண்ணாலும் உங்க பரம்பரை அவங்க என்ன பண்றாங்களோ, வேற துறையில இருக்காங்களோ, என்ன செய்யறாங்களோ, படிக்கிறாங்களோ படிக்கல, நீங்க இதை அனுபவிச்சா உங்க பரம்பரையில வரக்கூடிய அத்தனை பேரும் சொர்க்க லோகத்தை அனுபவிக்கலாம். ஒருத்தர் செஞ்சா. ஸோ டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிறது நம்மளோட தலையெழுத்தை மட்டும் மாத்துறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு கிடையாதுங்க. நம்ம பரம்பரையோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரம், வாய்ப்பு, வாழ்க்கை அப்படின்னா அது டிரான்ஸ் இந்தியா மட்டும்தான். முருகன் சார் பேசும்போது சொன்னாரு, வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. என்னைக்கே ஒரு நாள் அவர் நான் சொல்லியிருக்கேன், நான் சொன்னது கூட மறந்து போயிருச்சு. ஆனா அவர் நிறைய டைம் வந்து இதை பேசியிருக்காரு. அவர் சொல்றது உண்மைதான். நிறைய நாள் சாப்பிடாம என்னோட வயிறு என் முதுகோட ஒட்டி போயிருக்கு நான் அந்த பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. அப்படிப்பட்ட ஏழை தாய் எனக்கு பிறந்த என் புள்ள இன்னைக்கு கோடீஸ்வரங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடைகள் வராம இல்ல, சங்கடங்கள் வராம இல்ல, கஷ்டம் இல்லாம இல்ல, நின்னும் ஃபேஸ் பண்ணணும். எந்த பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடிரல. பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்மள என்ன, இந்த ஃபைலை தூக்கி போட்டுட்டு பேக்கை போட்டுட்டு வீட்டுல சமைக்கணும், குழந்தைங்களை கவனிக்கணும், இல்ல வீட்டு வேலைகளை செய்யணும், இது மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கவங்க உலகம் இதைத்தான் சொல்லும். ஏன்னா பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கட்டம் கட்டி வச்சிருக்காங்க, இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு. பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு போக கூட தயாராயிருவாங்களே தவிர பெண்கள் பெரும்பாலும் தொழில் பண்றதுக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா தொழில் நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்கு. ஆணுக்கு இணையா போகணும், ஆணுக்கு இணையா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ பெண்கள் ஆண்கள் அடிபட்டாலும் திருப்பி அவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கோ இல்ல வேற ஏதோ செய்யறதுக்கோ கூட கொஞ்சம் வருவாங்க. ஆனா பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இது தேவையா, நீ சமைச்சு போடுற வேலையை பார்த்துட்டு பிள்ளைய பார்த்துட்டு வீட்டுல இருக்க வேண்டியதான, உனக்கு இது தேவையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானும் வீட்டுல நல்லா சமைப்பேங்க, என் குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்கேன், என் ஃபேமிலியை நல்லா கவனிச்சுக்கிறேன், நல்லா கார் ஓட்டுவேன், சூப்பரா பிசினஸும் பண்றேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். அப்ப நம்ம திறமையத்தான் வளர்த்துக்கிறணுமே தவிர அவங்க அதை சொல்லிட்டாங்களே அப்ப அதுல மட்டுமே போய் கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுலயே கவனத்தை செலுத்திட்டு உட்கார்றதுல. கோயில்ல போய் சாமி கும்பிடுறோம், ஆனா நிறைய ஆண் கடவுளுக்கெல்லாம் நிறைய கையை இருக்கிற மாதிரி வந்து எந்த இடத்துல இருக்காது. ஆனா பெண் கடவுளுக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பத்திரகாளி, சிவசக்தி, முத்துமாரியம்மன் சொல்லிட்டு நிறைய கை இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கையில உடுக்க இருக்கும், ஒரு கையில வேல் இருக்கும், ஒரு கையில அம்பு இருக்கும், நிறைய இருக்கும்.
அப்ப பெண்ணோட அவதாரமே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல 10 வேலைகளை செய்யற மாதிரி தான் கடவுளே நம்மளை படைச்சிருக்காரு. ஒரு ஆண் வேலைக்கு போய் மாசம் 20,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்தா அந்த 20,000 ரூபாய் 5,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் வீட்டுல கொடுப்பாரு. ஆனா ஒரு பெண் 20,000 ரூபாய் சம்பாரிச்சா அந்த 20,000 ரூபாய் மொத்த பணமும் அந்த குடும்பத்துக்கு வரும். அப்ப அந்த குடும்பம் முன்னேறும். அப்ப எக்ஸ்ட்ரா சக்தி தான் ஒரு பெண்ணுக்கு இருக்கே தவிர நம்மளால முடியாது. ஆணா இருந்தா செய்யலாம், ஸ்டூடெண்டா இருந்தா செய்யலாம். நம்மளுக்கு குழந்தை தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நம்மளுக்கு வீடு கணவர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. சோ தயவு செஞ்சு இன்னொருத்தரோட சப்போர்ட்டை எதிர்பார்க்காதீங்க. நீங்க சினிமா பார்க்கும்போது வில்லன் வந்து யாராவது கழுத்துல கத்திய வைக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்வமா உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருப்போம். அது என்னன்னா ஹீரோ வந்து காப்பாத்திர மாட்டாரான்னு. அதே போல வருவாரு ஹீரோ சினிமால. அதே போல அந்த கொலை நடக்காம பாத்துக்குவாரு, அந்த அசம்பாவிதம் நடக்காம அந்த ஹீரோ வந்து குதிச்சு எங்க இருந்தா வருவாருன்னு தெரியாது வந்து காப்பாத்திடுவாரு. அந்த மாதிரி எதுவும் கனவு கண்டாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்கேயோ இருந்து கடவுள் பாத்துக்கிறாரு, இல்ல மேல இருக்கவங்க பாத்துக்கிறாங்க, மேல இருக்க சார் பாத்துக்கிறாரு, மேல இருக்க லீடர் பாத்துக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்த பண்ணாம விட்டுறோம். அந்த மாதிரி சினிமால தான் ஹீரோலாம் குதிச்சு வருவாங்க. நிஜ வாழ்க்கையில நம்மளுக்கு ஹீரோலாம் வரவே மாட்டாங்க. இங்க ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் நீங்க தான். உங்க கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா, உங்க கண்ணுல தூசு வந்துச்சுன்னா உங்க கை தான் முதல்ல போய் துடைக்குமே தவிர மத்தவங்க கை வந்து துடைக்காது. அப்ப அடுத்தவங்களால நம்ம சப்போர்ட் ஏதாவது பண்ணி நம்ம உயர்ந்துடலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. டிரான்ஸ் இந்தியால முன்னேறணும் அப்படின்னா வெற்றியும் தோல்வியும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சா ஜெயிப்பீங்க, நீங்க நினைச்சா தோத்து போயிருவீங்க. நம்ம எதை சிந்திக்கிறோமோ, எதை நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ, எதை தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் குளிக்கும் போதும் ஒவ்வொரு நேரமும் பாட்டு கேட்கும் போது எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. ஜெயிக்கிறத பத்தி யோசிங்க ஜெயிக்கிறவங்க, தோத்து போகணும்னு நினைக்கிறவங்க தோத்து போறத பத்தி யோசிப்பாங்க. சோ நம்ம அத்தனை பேரும் டிரான்ஸ் இந்தியால ஜெயிக்க பிறந்தவங்க. அதனால ஜெயிக்கிறத பற்றி மட்டுமே யோசிப்போம், வேற எதையும் யோசிக்க வேண்டாம். இந்த செமினார் ப்ரோக்ராம் இங்க உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரம். இந்த செமினார்ல தேங்க்யூ. இந்த செமினார்ல நான் முத பக்கத்துல திருநெல்வேலியில தான் செமினார் போய் அட்டன் பண்ணேன். அந்த செமினார் அட்டன் பண்ணும்போது ஒரு மார்க்கெட்டிங் அசோசியேட், எனக்கு கீழே ஒரு 7-8 பேர் தான் இருந்தாங்க. நான் தனியா தான் அந்த செமினார் போயிருந்தேன், பெருசா ஆட்களோட எல்லாம் போகல. செமினார்னா எனக்கு என்னன்னு தெரியாது. செமினார்னா இவ்வளவு கூட்டம் வரும், இவ்வளவு பேர் மேடை ஏறுவாங்க, இப்படியெல்லாம் கார்ல வருவாங்க, இப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க, இப்படி ஒரு மக்கள்லாம் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கறத இந்த திருநெல்வேலியில இந்த செமினார் ப்ரோக்ராம்ல போய் பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், ஜாயின் பண்ணி 3.5 மாசம் ஆயிடுச்சு ஒரு செக் வாங்குறதுக்கு, அடுத்த 3 மாசம் ஆச்சு மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகி 5,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு இங்க வர்றதுக்கு. சோ இனிமே வந்து இந்த தவறை பண்ணவே கூடாதுன்னு அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு, நீங்க இங்க இருந்து கிளம்பும் போது ஒரு பலசாலியா கிளம்புங்க. இங்க இருந்து கிளம்பும் போது ஒரு முழு மனசோட என் குடும்பத்துக்காக டிரான்ஸ் இந்தியால தொடர்ந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நான் நின்று பிசினஸ் பண்ணுவேன். என்ன தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிவேன். எனக்கு உதவி நான் தான், மிகப்பெரிய சக்தி எனக்குள்ள இருக்கு, நான் ஜெயிக்கிறது தான் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு போங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு செமினார் வரும்போது உங்களை அந்த இடத்துல ஹீரோவா கொண்டாடக்கூடிய அத்தனை பேரும் மாலை மரியாதை மெடல் கேமரா உங்களை போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா வளர்ந்து வருவீங்க. எனக்கு இந்த இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திருமலை சார் அண்ட் முருகன் சாருக்கும், இந்த இடத்துல எனக்கு என்னோட டீமுக்கும் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ராஜேந்திரன் சாருக்கும், நிறுவனத்தோட சிஎம்டி மோகன் சார் அவர்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.
வணக்கம், என் பேர் பாண்டீஸ்வரி. நான் ஆவின்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் ரொம்பலாம் படிக்கலைங்க, ஒரு 7 தான் படிச்சிருக்கேன். படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளித்துறையில் ஒரு 6000 வருமானத்தை தாண்ட முடியல. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்குமான்றதை நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்சது, எங்கன்னா ராஜபாளையத்தில் கிடைச்சது. ராஜபாளையத்தில் பார்த்தபோது இந்த ராஜ மரியாதைன்றத ஒரு லேடிக்கு செல்வின்ற இடத்துக்கு பண்ணாங்க. அன்னைக்கு வந்ததுங்க எனக்கு இந்த இதுக்குள்ள தாக்கம். அங்கே வந்து ஒரு சின்ன மீட்டிங் ஹால் தான். சென்னை செமினார் அட்டன் பண்ண போது எங்களுக்கு உட்கார கூட இடம் இல்லை. அவங்க போய் பார்த்த போதுதான் இந்த மேடை அடுத்த மேடையா இருந்தா ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஏறணும்னு முடிவு பண்ணி வந்தேன். இதுக்கெல்லாம் எனக்கு முறையான ட்ரைனிங் தான். ஆனால் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் முடியல இருக்கேன். நேற்று ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு டாடா பஞ்சுன்ற கார் புக் பண்ணியிருக்கேன். மேடம் புக் பண்ணல, எடுத்துட்டீங்க? எடுத்துட்டேன். என்னோட பேர் ஜாஸ்மின், நான் அனுப்பான்லேருந்து வரேன். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இப்போ பிஎட் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கும் இதே மாதிரி சென்னை செமினார் ஒன்று கிடச்சிச்சு. சென்னை செமினார் தான் என்னை இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துச்சு. அந்த செமினாரில் எனக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க. ஒரு மூலையில் நின்று நான் பார்த்த பிள்ளை கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த மூலையை கூட கொடுக்கல, என்னை வெளியே தள்ளிட்டாங்க. அந்த ஒரு அவமானம் தான். எப்படியா ஜெயிச்சே ஆகணும். அடுத்து ஒரு செமினார்னு வச்சாங்கன்னா அது எனக்காக மட்டும்தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். வெறும் கைதட்டுறால நான் பின்னாடி உட்காந்துட மாட்டேன், ஒரு சாதனையாளர் ஸ்டேஜில் நிற்பேன் நான் முடிவு பண்ணிட்டு போனேன். அதுக்காக உழைச்சேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். என்னோட நேம் வந்து ஜெயா. காரியட்டி பக்கத்தில் மந்திரி தான் சொந்த ஊர். இந்த பிஸ்னஸ் லைஃப் வந்து என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ்குள்ளே வரும்போது கஷ்டப்பட்டு தாங்க உள்ளே வந்தேன். ஏன்னா கஷ்டப்படாமல் எதுவுமே வாழ்க்கையில் எதுவுமே நிலைக்காது. உண்மையா இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு எல்லா நபரும் நினைப்பாங்க நம்ம வந்துட்டு எல்லா நபரும் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறாங்க, வெற்றியாளர் எல்லாருமே போகிறாங்க, ஆனால் நம்மளுக்கு அந்த இடம் கிடைக்கல அப்படின்னு மட்டும் யாரும் வருத்தப்பட வேணாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என்னைக்குமே கோயிலுக்குள்ளே போய் வேணும்னா நம்ம நினச்சது எப்பவுமே நிறைவேறும். அதே மணிக்கே நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் மிகப்பெரிய கோயில். சென்னை செமினார்ல எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 அச்சூஸ்ல ஏறி இறங்கினேன்.
அப்போ வந்து டீம்ல யாருமே ஏத்த முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டீம்ல ஏறினாங்க, ஒரு 20 பேருக்கு மேல ஏறினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு செமினார் பண்ணும்போது அந்த அச்சோர்ஸ் எல்லாமே நம்மளோட டீமா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு தான் நான் பயணம் பண்ணேன். இன்னைக்கு அதுக்கான கிடைச்ச வெற்றி தான். முழுக்க முழுக்க என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் எனக்கு ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு கையை பிடிச்சு கூட்டிட்டு போவோம் என்னோட டீம் லீடர் தனலட்சுமி மேடம், விஜய் சார், சிவா சார், முருகன் சார் டைம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு உங்க மூமெண்ட்ல பேச வாய்ப்பு கொடுத்தா முருகன் சாருக்கும் உங்களுக்கும் டைம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் நிஷா. நான் ஒரு சின்ன கிராமம் தான், யாரும் தெரிஞ்சிருக்கும். ஒரு மேலத்துல சின்ன கிராமம் தான். ஒரு கிராமத்துல இருந்து முதல்ல மதுரைக்கு வந்து பாக்குறப்ப நிறைய பயத்தோட தயக்கத்தோட வந்து பார்த்தேன். உங்களை மாதிரி நானும் பெரிய கனவோட உள்ள வந்தேன். சம்பாதிக்கணும், அம்மா காப்பாற்றணும், தம்பி தங்கச்சி பார்க்கணும் உள்ள வந்தேன். ஆனா உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு ஒரு டவுன் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வாய்ப்பு எடுத்துடும் போது நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனா லீடர்ஸ் கேட்டு முயற்சி பண்ணேன். இதே மாதிரி எத்தனையோ செமினார் அட்டன் இருக்கேன். எல்லா செமினார்லயும் என் டீம் ஏறுவாங்க, நான் ஏதோ இடத்துல ஏறுவேன். ஆனா எனக்கு அந்த எனக்கான இடத்துக்கு அந்த ஸ்பீச் எதுவும் கிடைக்காது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜே கிடைக்காமலாம் அவமானப்பட்டு அழுது வந்த இடம் ஏதோ எத்தனை இடம் இருக்கு. அத்தனை இடத்துல தொடர்ந்து நான் முயற்சி பண்ணேன். என்னால முடியும், எனக்கு நம்பிக்கை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நான் எப்பெல்லாம் டவுனா இருக்கணும் அப்பெல்லாம் எனக்கு முருகன் சார் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாரு. நான் இருக்கேன், இறங்கி ஸ்ட்ராங்கா பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ இறங்கி கேளுங்க, நான் பண்றேன் சப்போர்ட்டா இருந்தாங்க. நெக்ஸ்ட் என் டீம்ல முத்துப்பான் சார் ஃபுல் சப்போர்ட் இருந்தாரு. இந்த போஸ்டிங்க்கு நாங்க நிக்கிறத விட அவர் தான் முக காரணம். அது சேல்ஸ் பர்சனாக இருக்கட்டும், அது ஆபீஸா இருக்கட்டும், எல்லா பிரான்ச்சும் கூட சப்போர்ட் பண்ணாரு. நான் நினைச்சது எல்லாம் சார் சொன்ன மாதிரி நான் யாரை ஒரு தடவை ரோல் மாடலா பார்த்தேன். அந்த நம்பர் தான் என்னைய இது ஆகாத பிள்ளை, உருப்படாத கூட உருப்படாத சேர்ந்து எதுங்க உருப்பட போறாங்க அப்படின்னு பேசுற நபர் தான். அந்த ஒரு தாள் எடுத்து ஓடுனேன் நானு. கண்டிப்பா அதே அவங்க முன்னாடி அவங்க சொல்லணும், அந்த அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வருமானம்ன்றது எங்க அம்மாவுக்கு என்ன தெரியாது. வருமானம் வாங்கினா எங்க அம்மாட்ட சொல்லல. இன்னைக்கு இந்த வருமானம் ஒரு வாரமே 52,000 பெரிய விஷயம் என் ஃபேமிலிக்கு. இதுக்கெல்லாம் என் டீம் மெம்பர்ஸ் தான் காரணம். என் டீம் இல்ல போனா அதுக்கு நான் கிடையாது. இந்த ஸ்டேஜ் என் டீமுக்கு நான் அதுக்கு சமர்ப்பணிக்கிறேன். இதுக்கு முக்கிய காரணம் முருகன் சார் தான். முருகன் சார் இல்ல அப்படின்னா நான் டிரான்ஸ்லேட்டே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. யார் ஒருத்தவங்க டிரான்ஸ் இந்தியா கம்பெனியை நம்பி லீடரை நம்பி நிக்கிறாங்களோ கண்டிப்பா எல்லாரும் இந்த ஸ்டேஜ் சமர்ப்பணம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. எனக்கு நடந்த மாற்றம் எல்லாத்துக்கும் நாற்ற வரும். இதுக்கெல்லாம் ராஜேந்திர சாருக்கும், எம்டி சாருக்கும், செலியன் சாருக்கும், முருகன் சாருக்கு, ஜெகதீஸ்வரி மேம், கார்த்திஸ்வரி மேம், டீம் அனைவருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஜெயா மேம்க்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சார் சும்மா டவுன் ஆகிருப்பேன். ஃபர்ஸ்ட் வாரம் அவங்க போஸ்டிங் வருவாங்க, என்கிட்ட பேசுவாங்க, மேடம் அடிச்சு கொண்டு வாங்க, உங்களால் முடியும். ஒவ்வொரு வாரம் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வாரம் அவங்க பேலானாங்க, நான் பேலானேன். ஒரு ட்ரைனிங் இப்போ ரீசெண்டாக மதுரை டிக்கெட் லான்ச் நடந்துச்சு. அப்போ பேசினாங்க, மேடம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க மேடம், கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, அப்படின்னா உங்களாலே சஃபர் ஒன்று சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி நான் சஃபர் இருக்கேன். ஜெயா மேடத்துக்கு நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சாருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. இந்த குடும்பத்தோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இந்த தொழிலை பண்றாங்க. கம்பெனியுடைய ரூபி, கம்பெனியுடைய எமரால்டு, ரெண்டு பேருமே லட்சங்கள் வருமானத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஃபேமிலியா இன்னைக்கு முன்னுதாரணமா ஈரோடு பக்கத்தில் இருக்கு அப்படின்னா இது திருமலை அண்ட் தீபா மட்டும்தான். அவர் நல்லா கிளாப் பண்ணலாம்.
என்னோட நேம் வந்து கீதா. நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிவில் இருக்கேன். இந்த பிஸ்னஸ்க்கு வர முன்னாடி நான்லாம் டிபிஎஸ்ல வேலை பார்த்த பொண்ணு தான். ஆனால் லீடர் நல்லா கைடன் பண்ணாங்க. அது மூலிமா இந்த டிரான்ஸ்லேட் பிஸ்னஸ் நல்ல வாய்ப்பு எடுத்து நல்லா உள்ள வந்தேன். ஆனால் டீம் அதுக்கான டீம் ரெடி ஆச்சு. டீம் மெம்பர்ஸ் முதல்ல டைம் பண்ணிக்கிட்டேன். இந்த தாய்லாந்து ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பேர் சொல்றது கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான்லாம் ஃபாரின்லாம் போவேன்னு ரொம்ப ஏன நாட்களே கிடையாது. ஆனால் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு மூலிமா இவ்வளோ தூரம் நான் போவேன்னு சத்தியமாக நினச்சவே இல்லை. இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் நிறுவனத்துக்கும் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே டைம் பண்ணேன். தேங்க்யூ. வணக்கம். தாய்லாந்து போறது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. நம்ம மட்டும் போறதுல சந்தோஷம் கிடையாது. எனக்கு டீம்ல குறைஞ்சது ஒரு 5 நபராச்சும் தாய்லாந்து நான் முயற்சி பண்ணி கண்டிப்பான முறையில் கூட்டிட்டு போன்றதா என்னோட இலக்கு. எத்தனை நபர் எனக்கு கையை பிடிச்சு கொண்டு வந்தாலும் கண்டிப்பான முறையில் எல்லா நபரையும் தாய்லாந்து கொண்டு போவேன். நம்ம ஒரு வெள்ளரியவரம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபாரின்ல சுத்தி பார்க்குற அளவுக்கு என்னோட வாழ்க்கை மாறிக்குன்னா அது முழுக்க டிரான்ஸ்ஜெண்டர்ல மட்டும்தான் என்னால முடிஞ்சுச்சு. இந்த டிரான்ஸ் இந்தியா வாய்ப்புல மட்டும்தான். அது போக இன்னைக்கு நம்ம லீடர்ஸ் மூலமா மட்டும்தான் இதால முடியும். என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோட லீடர்ஸ் எல்லா நபருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூங்க.
4 லட்சம் ரூபாய் 12 வாரத்துல சம்பாதிச்சா லெவல் 5. அந்த லெவல் 5 கடந்த பேட்ச்ல முடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான லீடர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம்தான். கம்பெனில நல்ல ஒரு டீம் லீடர், கார் அச்சீவர், நிறைய டூர் அச்சீவர், டைமண்ட் மேனேஜர், பெரிய டீமுக்கு சொந்தக்காரர் முருகன் சார் அவர்களை வருவார்கள் கேட்கிறேன். என்னோட நேம் சரஸ்வதி, சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் இந்த பிசினஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 தொழில் ஓனா பண்ணிட்டு இருந்தேன். என்னோட தொழிலில் பெருசா ஜெயிக்க முடியல. டிரான்ஸ் இந்தியா சொன்ன வாய்ப்பு எனக்கு பிடிச்சிருந்தது. 1000 போட்டாலே கோடியில் சம்பாதிக்கணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி நான் போயிட்டு வந்தேன். துபாய் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். இது வந்து 2வது நாடு. ஆக்சுவலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதே சொல்லிட்டாரு ராஜன் சார், முடிச்சிருவீங்களான்னு கேட்டாரு. அதுக்கப்புறமா பேசவே இல்லை. எப்ப சொன்னாலுமே அதை முடிக்கிறதுக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும், நெகட்டிவ் எதுவுமே வராது. அந்த அளவுக்கு எங்களுக்கு டீமோட சப்போர்ட் அப்படின்றது இருக்கு. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா முதல்ல காரணம் என்னோட டீம்ல இருக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் விஜய். படிச்சிருக்க படிப்பு பிஇசி வரையும் படிச்சிருக்கேன். வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்காங்க. நான் சரியாக பயன்படுத்தினேன். இன்னைக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நினைக்கல, வரமா நினைக்கிறேன். முருகன் சார் டீம்ல நான் இருக்கிறது, ராயன் சார் டீம்ல இருக்கிறது. இன்னைக்கு பிரான்ஸ் செலக்ட் ஆகிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரிப் துபாய் செலக்ட் ஆகல, மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு லைஃப்ல எல்லா விஷயத்திலையும் மாற்றம். இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் காரை வச்சுட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். பட் நான் சொல்றேன், நெக்ஸ்ட் மந்த் இதே டேட்டு செமினாரோட ஞாபகார்த்தமா என்னோட 23 லட்ச ரூபாய் கார் டெலிவரி ஆகுது. எம்டி சார் சொன்ன மாதிரி தான், கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க வேண்டியதான். ரிஸ்க் எடுத்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ரிஸ்க் எடுக்க நான் ரெடி. அடுத்த லெவல் கூட்டிட்டு போறதுக்கு என் டவுன்லைன் இழுத்துட்டு ஓடுறதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா?
வணக்கம் வணக்கம். இன்னைக்கான ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து சாதனையாளர்கள் சந்திப்பு. நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே சாதனையாளர்கள் தான். இங்க யாராவது கொஞ்சம் பேர் இங்க மேல ஏறி இருக்காங்க, நிறைய பேர் ஏற அடுத்த மேடை உங்களுக்காக தயாரா இருக்கு. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு இந்த மேடை, உங்களுக்கு அடுத்த மேடை, அவ்வளவுதான். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேறவே முடியும். அதனால வருத்தப்படாதீங்க சொல்ல மாட்டேன், நல்லா வருத்தப்படுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்த மேடை உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒண்ணு சொல்லிட்டேட்டா சொல்லட்டா? எவ்வளவு பெரிய தோல்விகளை சந்திக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்காக வெயிட் பண்ணுது. அவ்வளவுதான். நிறைய தோத்து போகணும், நிறைய தோத்து போகணும். ஐயோ இந்த ஸ்டேஜுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுகணும். அப்படியே நம்ம மேலே நமக்கு கோபம் வரணும். இன்னும் எதுவுமே நான் கிளிக்கிலேயே நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிற கோபம் எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும். நிறைய தோல்விகளை பார்க்கணும். உங்களை மாதிரி நானும் ஆரம்பிச்சவன் தான். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால என்னை யாருமே நம்பல. நான் வந்து ஜெயிப்பேன்னு யாரும் நம்பல, நான் ஜெயிக்க வைப்பேன்னு யாரும் நம்பல. நிறைய போய் இன்வைட் பண்ணேன், யாருமே ஒத்துக்கல. பட் மறுபடியும் தோல்வி. ஒரு ஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆயிட்டேன். தெரியாம இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிருச்சு. வாழ்க்கையில நிறைய தோல்விகளை பார்த்துட்டேன். இன்னொரு தோல்வியா இந்த டிரான்ஸ் இந்தியாங்கிறது எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா இன்னொரு தோல்வின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இந்த கம்பெனியும் கம்பெனியோட எம்டியும் எனக்கு கொடுத்த தைரியத்துல அப்படியே நின்ன பிசினஸ் பண்ணேன். நான் இங்க ஜெயிச்சு வந்ததுக்கு காரணம் ஒண்ணுதான், கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி தெரியுமா? விடாம ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. விடாம பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் சக்சஸுக்கான மெயின் ரீசன். எனக்கு தெரியும், நான் பெரிய புத்திசாலி இல்ல. என்னை விட எனக்கு பின்னால வந்தவன்லாம் ஜெயிச்சுட்டு முன்னால ஓடிட்டே இருந்தான். ஆனா நான் வந்து இந்த முயல் ஆம கதை இருக்கு இல்லையா, தெரியுங்களா? முயல் ஆம கதை இல்லையா? அந்த மாதிரி நிறைய முயல்களை முன்னால ஓடிட்டே இருந்துச்சு. ஆம மாதிரி மெதுவா ஸ்லோவா ஒரே ஸ்பீட்ல டிரான்ஸ் இந்தியாவை தாண்டி எதையுமே சிந்திக்காம, என் ஃபேமிலி பத்தி கூட சிந்திக்காம நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். இன்னைக்கு நீங்க என்னமோ என்னை இன்வைட் பண்ணும்போது என்னென்ன சொன்னாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் நான் புத்திசாலி கிடையாது. டிரான்ஸ் இந்தியாங்கிற இந்த கம்பெனில ஆம வேகத்துல மெதுவா ஆனா ஸ்டெடியா போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு இந்த மேடை சொந்தமா இருக்கு. சரியா? நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். இங்க ஜெயிச்சவங்க எல்லாமே வந்து சாதாரணமா ஜெயிக்கல. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஜெயிச்சவங்க எல்லாம் சாதாரணமா ஜெயிக்கல. எத்தனை பேர் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட திட்டு வாங்கிட்டு இங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கிறது தெரியும். இடையில ஒரு ஸ்டோரி, ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு ஸ்டோரி. இன்னைக்கு அவங்க கூட கார் அச்சீவரா இருக்காங்க. சார் எங்க வீட்டுக்காரர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா சார்? என்னங்க, ஒரு நாள் ஃபாலோ போயிட்டு அந்த அம்மா வரதுக்கு லேட் ஆயிருச்சு. மணி இப்போ ஒரு 9:30 மணி ஆயிருச்சு. அவங்க பஸ் இறங்கி ஒரு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள நடந்து அவங்க வீட்டுக்கு போகணுமாமா. 9:30 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் கதவை திறக்கல. அப்படியாதம்மா? எங்கம்மா? எங்க மூகாம்பிங்க? மூகாம்பிங்க இருக்கீங்களா? உட்காருங்க. உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் கதவை திறக்கலைங்க. நைட்டு ஃபுல்லா அந்த அம்மா வந்து பனியில வெளியே தரையில படுத்து இருந்திருக்காங்க. பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டு லீடர்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அவங்களால எந்த ஹெல்ப் பண்ண முடியல. அவங்க வீடு மொட்டை மாடியில போய் படுத்திருக்காங்க. நைட்டு ஃபுல்லா ஒரு லேடி எந்த சப்போர்ட் இல்லாம குளிர்ல நைட்டு ஃபுல்லா படுத்திருக்காங்க. இதுதான் நான் மட்டும் இல்ல, இங்க ஒவ்வொருத்தரோட ஜெயிச்சதுக்கு பின்னாலையும் இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குன்னு சொல்ல வரேன். அதோட பலன் என்ன தெரியுமா? பிராண்ட் நியூ கார் வாங்கி கரெக்டா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காங்க. கார் வச்சு ஏற போறாங்க. பாத்துக்கணும். இதை நான் வந்து ஒரு உதாரணமா சொல்றேன். எனக்கு இவங்க பேசுனாங்க, எனக்கு உதாரணமா சொல்றேன். அந்த மாதிரி இங்க எத்தனை பெண்கள் நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? நிச்சயமா நீங்களும் ஒரு நாள் கார் வாங்கி இந்த ஸ்டேஜ்ல என்னோட வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிட்டேங்கிற நீங்க சொல்ற மட்டும் இந்த டிரான்ஸ் இந்தியால எங்க உழைப்பு ஓய போவதில்லை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.
என்னோட நேம் வந்து செல்வி, சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இதே சிவகாசி தான். நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் செமினாராக கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் செமினார் தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தேன். அன்னைக்கு போகும்போது எங்கள் அம்மாவை நான் கூட்டு போயிருந்தேன். ஒரு பஸ் பிடிச்சி செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட உட்காந்துருந்தாங்க. ரொம்ப முடியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்புனாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்காந்து நான் சொன்னேன், கார்னரில் உட்காந்து அடுத்து ஒரு செமினார் ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரில் உங்களை கூட்டிகிட்டு போவேமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இன்னைக்கு எங்கள் அம்மாவோட தான் வந்து நான் இன்னைக்கு கார் கீ வாங்கியிருக்கேன். அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே. கார் எடுக்கும்போது எல்லாருமே இதெல்லாம் ஆகாது போகாதுன்னு சொன்ன நபர் இன்னைக்கு இந்த கார் எடுத்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு என்னை ஒரு பிராண்டா பாக்குறாங்க. பிராண்ட்னா தெரியும் தானே நமக்கு. சோ அப்ப இன்னைக்கு ஒரு பிராண்டா என்னைய ஃபேமிலியில பாக்குறாங்க. என் ஃபேமிலியில என் சமந்தாரங்களா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கேன் என் ஃபேமிலியிலே. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் இந்த பிசினஸ்க்குள்ள வந்த பின்னாடி எனக்கு நிறைய பிரச்சனையை உருவாக்குனாரு. இந்த பிசினஸ்க்கு வந்த பின்னாடி நான் கார் எடுக்க போறேன்னு சொன்ன போது எங்க வீட்டுக்காரர் நேற்று வந்து அதுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல. அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்றாரு. கண்டிப்பா இந்த ஒரு கார் இல்ல பிரீமியம் கார் வரைக்கும் நான் எடுத்து டிராவல் பண்ணுவேன்ற ஒரு விஷயத்தை நிரூபிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார், சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலம். நான் பேசிக்காக மெக்கானிக் முடிச்சுட்டு மெக்கானிக் ஒர்க் தான் போயிட்டு இருந்தேன். நிரந்தரமில்லாத வேலைனால அடுத்த வாய்ப்பு தேடும்போது நம்ம டிரான்ஸ் வாய்ப்பு சேலத்தில் பார்த்து எடுத்தேன். எப்பயுமே எல்லா வீட்டிலேருந்து வர வார்த்தை தான் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஆனால் என் மேலே எனக்கு இருந்த ஏதோ ஒரு நம்பிக்கை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஒரு 1.25 வருஷத்தில் என் பரம்பரையிலேயே ஒரு பெரிய பிராண்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கார் அச்சீவர் அப்படிங்கிறது நான் தான். கூலித்தொழிலோட பையன் ஒரு மெக்கானிக்காக இருந்தவன் இந்த இடத்துல இந்த நிறுவனத்து மூலியமா கார் அப்படிங்கிறத வாங்கியிருக்கேன். இதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா சில நபர்களுடைய காரணம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர் வாசன் சார், என்னுடைய டீம் லீடர் திருமதி தீபா மேடம், என்னுடைய டீம் மக்கள், என்னுடைய டாப் லீடர் திருமலை சார் அண்ட் ராஜேந்திரன் சார், அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சிஎம்டி சாருக்கும் அனைத்து மக்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க்கையில் வெற்றி என்பது சும்மாலாம் வந்துடாதுங்க. இந்த நிறுவனம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளை அப்கிரேட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னா காரணம் ஒன்று தான். எம்டி சொன்னார் ஒரு வார்த்தை, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மா செலவு பார்த்து படிக்க வைக்கலன்னு சொன்னார். 2016 5 மணிக்கு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு சொன்னார். என் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? ரகசியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த தொழிலை நான் தூங்குற நேரம் என்ன தெரியுமா? 5 மணிக்குங்க. 5 மணிக்கு என் லீடர்ஸுக்கு தெரியும். இந்த வாரத்தோட 236வது வாரம். ஒவ்வொரு வாரமும் வாரத்துடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரெஸ்ட் நாள்னு சொல்றீங்க. ஆனா எங்க கூட்டத்துக்கு வாரத்துடைய முதல் நாள் தான் பிளானிங் நாள். வாரத்துடைய முதல் நாள் 5 மணிக்கு மனுஷன் எழுந்து முருகன் ஆரம்பிங்கன்னு சொல்லுவார். ஆரம்பிச்சிருங்க முருகன் 5 மணிக்கு ஆரம்பிப்பார். 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஜூம்ல ஒவ்வொரு வாரமும் அந்த 5 மணிக்கு ஆரம்பிச்சோம். அந்த 5 மணிக்கு ஆரம்பிச்ச விஷயம் தான் இன்னைக்கு உள்ள விஷயங்கள். எல்லாரும் தோல்விகள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் வருது, மற்ற நபரா வரல இல்ல. இந்த டிரான்ஸ்லைட்டான அவார்ட்ஸ் கம்பெனி லான்ச் பண்ணி 2வது பேட்ச், இது 3வது பேட்ச். 14 வருஷம் இருக்கிற முருகனுக்கும் தோல்வி இந்த டிரான்ஸ்லைட்டானு எட்டா கனியா தான் நின்னுது. மனசுல தோணுச்சு, இந்த டிரான்ஸ்லைட்டான ஒரு நபரால் தொடும் போது நம்மளால தொட முடியுன்ற எண்ணம். நானும் 2 முறை ஃபெயில் ஆயிருக்கேன் இந்த டிரான்ஸ்லைட்டான தொடறதுக்காக. இதுக்கப்புறம் இது என்ன தேடி வர அளவுக்கு நான் உயர்வேன். ஆனா இந்த டிரான்ஸ்லைட்டானு பண்றதுக்கு தூண்டுகோலா ஒவ்வொரு டைமும் அவர் சேல்ஸ் ரிப்போர்ட் கேட்கும் பொழுதோ இல்ல அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுதோ எனக்கு என்னவோ எனக்கு எப்படி ஆர்டர் போட்டா பண்ணோம் அப்படின்னா, முருகன் இதை நம்ம பண்ணணுங்க அப்படின்னு சொன்னாதான் எனக்கு புரியும். அந்த அட்டாச்மெண்டா ஃபேமிலியோட சேர்த்து வந்தாதான் பண்ண முடியும். அவர் சேல்ஸ் ரிப்போர்ட் கேட்கும் போதுதான் எனக்கு அப்ளைனா தெரிவார். ஆனா ஒரு விஷயத்தை அந்த மரியாதை நிமித்தமா நம்ம டீம்ல எனக்கு கீழே ஒரு டிரான்ஸ்லைட்டான் கூட இல்ல முருகன். அந்த இடத்தை நிரப்புறதுக்கு யார் வர போறா உங்களை விட்டா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்ப அப்ளைனா தெரியாது. என்ன பெத்தெடுத்த அப்பனா தெரிவார். அப்பனா தெரியாது. சவுத்துல டைமண்ட் யார் முதல் வர போறன்னு கேட்பார். டைமண்ட் யாருமே சவுத்துல கிடையாது முருகன். சவுத்துல முதல் டைமண்டா நீங்க வாங்கன்னு சொல்லுவார். அப்போ எனக்கு அப்ளைனா தெரியாது. அப்ப நம்ம கிட்ட ஏங்கி ஏண்டா உன்னாலதான் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்குது, உன்னாலதான் எனக்கு ஒரு பேர் கிடைக்குது அப்படின்னா அதை எப்படா பண்ண போறேன்னு கேட்கும் போது ஒரு அப்பனுக்கு செய்ய முடியாத கடமை எந்த பிள்ளைக்கும் தொடவே தோணாது. ஒரு அப்பன் கேட்டாச்சுன்னா எப்பாடுபட்டாச்சு தான் தலை கீழே குனிஞ்சாச்சு அப்பனை தூக்கி நிப்பாட்டணுன்ற எண்ணம் எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்குமா இருக்காதா?
அதுதான் எனக்குள்ள தோணுச்சு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பிரான்சஸ் அதிகம், எல்லா பிரான்சஸ் நான் சிவகாசி போகும்போது சிவா அந்த லைனை கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்லி சிவா கிட்ட சொல்லுவேன், தனலட்சுமி சொல்லுவேன். எல்லா நபர்கிட்டையும் எல்லாருடைய ஒத்துழைப்பு, இன்னைக்கு சிவாவா இருக்கலாம், தனலட்சுமியா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், ஜெயாவா இருக்கலாம், கீதாவா இருக்கலாம், ஜெகதீஷா இருக்கலாம், அல்லது வந்து நிஷாவா இருக்கலாம், அப்துல்லா இருக்கலாம், நிர்மலா இருக்கலாம், எல்லா நபரும் சொன்ன மாதிரி அந்த கோஆபரேட் தான் இந்த டிரான்ஸ்சைட்டானுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் சரி, எல்லா விஷயத்திலும் சொன்னா சார் இந்த டீமா அந்த டீம் பாகுபாடு கிடையாது. என்னோட டீம்ல இது சாரோட டீமா, இந்த லெக்கா இறங்கி அடிச்சு பேசுவாங்க பசங்க. அந்த ஒற்றுமை ஏதோ இந்த ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியம் என்பது இந்த டிரான்ஸ் இந்தியா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்படினால் இந்த வாய்ப்பு ஒண்ணுதான். கூட நம்பி நில்லுங்க, நின்னாதான் ஜெயிக்க முடியும். என்னுடைய பேரல் டீம்ல இருக்க நபர்லாம் சொல்லுவாங்க, முருகன் டீம்ல லேடிஸ் அதிகமா இருக்காங்க, இது எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பெற்ற நபர்கள்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே திருநெல்வேலி பகுதியில் திருநெல்வேலி பகுதியில் அது பேர் என்ன மரம் சொல்லுவாங்க? இல்லைங்க, மரத்துக்கு நல்ல மரம்னா என்ன? இல்ல, சந்தன மரத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு மரம், ஏதோ ஒரு மரம் சொல்லுவாங்க, தேக்கு. திருநெல்வேலி பக்கத்துல பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா பிறந்த நாள் அன்னைக்கு அதுக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு தேக்கு மரத்தை வச்சிருவாங்களாம். அந்த தேக்கு மரத்தை வச்சு 20 வயசு வரத்துக்கும் அந்த தேக்கு மரத்தை வளர்த்துக்கும் கரெக்டான ஈக்குவலா இருக்கும் போது அந்த தேக்கு மரத்தை கட் பண்ணி கட்டல் பீரோ செஞ்சு கொடுப்பாங்களாம். ஏன்னா பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கின்ற பயம் இருக்குமா. இன்னைய தேதியில ஆம்பளை பிள்ளை பெற்ற நபர் எனக்கு என்னப்பா ஆம்பளை பிள்ளை நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா அந்த குடும்பம் இன்னைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைய பெற்ற அத்தனை குடும்பமும் பொம்பளை பிள்ளை பத்த அத்தனை குடும்பமும் யோ மனுஷா நம்ம பெத்திருக்கிறது பொம்பளை பிள்ளை, நீ இப்படி ஊதார்த்தரமா இருந்தா என்னையா ஜெயிக்கிறது? போட்டு நாலு நகை போட்டு கல்யாணம் கார் எடுத்து கொடுக்கணும். இன்னையில இருந்து அந்த பொம்பளை பிள்ளை பிறந்ததுல இருந்து ஆணும் பெண்ணும் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த குடும்பம் மேல வருது. இன்னைக்கு ஆண்கள் குழந்தை பிறந்த நபர்லாம் எனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு கம்பீரமா இருக்கீங்க. நிறைய குடும்பம் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு டிசிப்ளினா. காரணம் பொம்பளை பிள்ளை பெத்துட்டோன்ற பயம். அந்த பயம் தானோ என்னவோ தெரியல, என் டீம்ல இத்தனை லேடிஸ் இருக்கிறது தான் என்னுடைய பலம். அந்த பலம் தான் வெளி உலகத்தில் 1000 பேர் சொல்லுவாங்க. இந்த பூமியை தாங்கிறது பூமாதேவின் பேர் வச்சிருக்கான். சோ பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி. கொஞ்சம் காலம் பல்ல கடிச்சுக்கிட்டு ஐயப்பங்களுக்கு மாலை போட்டா கொஞ்சம் காலம் ஒரு 10 மாசம் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு 7வது மாசத்துல என்னால சுமக்க முடியலன்னு சொல்லி வைத்த அர்த்தம் இல்ல. 7வது மாசத்தை யாரும் இது பண்ணல. 10 மாசம் வெயிட் பண்ணாதான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியும். அப்படின்னா இந்த தகுதியும் திறமையும் வளர்த்துக்கிட்டா உங்களை மீறி ஒரு வெற்றி வரும்ன்றத தயவு செய்து நம்புங்க. இன்றைய வெற்றிக்கும் நாளை எதிர்காலத்துக்கும் என்னுடன் துணை நிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய டீம் லீடர் டாப் லீடர் ராஜன் சார் அவர்களுக்கும், செலின் சார் அவர்களுக்கும், மந்திராச்சலம் சார் அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்தின வெங்கடேஷ் அவர்களுக்கும், இத்தனை நேரமா என்னுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்த வருங்கால வெற்றியாளர்கள், வருங்கால லட்சாதிபதிகள், வருங்கால கோடீஸ்வரர்கள், இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைசேஷன் பண்றதுக்கு வாலண்டியர்ஸா கூட நின்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இன்னைக்கு உங்களுடைய லீடர், உங்க டீமுடைய லீடர் ஒரு பிரஸ்டீஜியஸ் போஸ்ட், டிரான்ஸ் இந்தியாவில் வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் போஸ்ட் இருக்கு, டிரான்ஸ் டைட்டன் அப்படிங்கிற ஒரு பிரஸ்டீஜியஸ் போஸ்ட் இருக்கு. அந்த பிரஸ்டீஜியஸ் போஸ்ட்டை போன வார க்ளோசிங்ல அட்டைன் பண்ணியிருக்காரு. நான் வந்து அந்த போஸ்ட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த போஸ்ட்ல இருக்கிற ஒரு நபரை நானே இன்வைட் பண்ணணும்னு நினைச்சு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை அவர் திரும்ப அச்சீவ் பண்ணா மட்டும்தான் அந்த போஸ்ட்டை தக்க வைக்க முடியும். ஒரே ஒரு தடவை கன்சல்டன்ட் ஆயிட்டு வாழ்க்கை பூரா கன்சல்டன்டா இருக்கலாம், ஒரே ஒரு தடவை பேர்ல் ஆயிட்டு வருஷம் பூரா பேர்லா இருக்கலாம். ஆனா இங்க டிரான்ஸ் டைட்டன் வந்து ஒவ்வொரு முறையும் டிரான்ஸ் டைட்டன் ஆனா மட்டும்தான் டிரான்ஸ் டைட்டன்ங்கிற பதவியை தக்க வைக்க முடியும். அந்த பதவியை முதல் முறையா அடைஞ்சிருக்கார் உங்களுடைய லீடர். அவரை கூப்பிடுவதற்கு முன்னாடி முதல் தடவை அடைஞ்சது முக்கியம் இல்ல, ஒவ்வொரு 12 வாரத்திற்கு ஒரு முறையும் அவருடைய போட்டோ வரணும், டிரான்ஸ் டைட்டன்ங்கிற பதவியை தக்க வைக்கணும். அவருடைய டீம்ல நிறைய பேரை டிரான்ஸ் டைட்டன்ஸா உருவாக்கணும். அதாவது அவர் டிரான்ஸ் டைட்டன் ஆனது முக்கியம் இல்ல,
நீங்க எல்லாரும் அங்க போய் அவர் இன்வைட் பண்ணிட்டு வர்றதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்காக. அவரு டிரான்ஸ்டைட்டன் ஆனது முக்கியம் இல்ல, டிரான்ஸ்டைட்டன் அவர் தக்க வைக்கணும். அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தரையும் டிரான்ஸ்டைட்டனா உருவாக்குவதற்கான ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு நாளும் செய்யணுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அந்த பொறுப்போட டிரான்ஸ்டைட்டன் அப்படிங்கிற அவார்டை வாங்குறதுக்காக உங்களுடைய லீடர் திரு முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இன்னைக்கு நடந்த இந்த ப்ரோக்ராம் இங்க அச்சீவர்ஸை கௌரவப்படுத்துவதற்காக நடந்த ப்ரோக்ராமே கிடையாது. இந்த அச்சீவர்ஸை கௌரவப்படுத்தினது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க என்னென்னலாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எதிர்காலத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் உணரணுங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை மனசுல வாங்குங்க. அடுத்த முறை மேடையில நீங்க ஒவ்வொருத்தரும் அச்சீவர்ஸா ஜொலிக்கணுங்கிற அந்த எண்ணத்தோட உங்களுடைய ஹார்ட் ஒர்க் போடுங்க. டிரான்ஸ் இந்தியாவில் நீங்க போடுற உழைப்பு உங்களை கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயர்த்தும் அப்படிங்கிற அந்த உறுதியோட உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் ப்ராடக்ட்ஸ் வைஸ்ல, மார்க்கெட்டிங் பிளான் வைஸ்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வருது. அக்டோபர் 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கிரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்க லீடர்ஸ் மூலமா உங்களுக்கு வரும். உங்களை நீங்க தயார்படுத்துங்க. டீம் இல்லாம என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை. டீமை கிரியேட் பண்றதுக்கான வேலை இமீடியட்டா தொடங்குங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாம் எந்த நேரத்திலையும் செஞ்சு கொடுக்க கம்பெனி இருக்குங்கிற தைரியத்தோட உங்களுடைய வேலையை தொடங்குங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே.